ராமநாதபுரம் மாவட்டம் பசுமனில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவருடைய 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜை விழாவில் பங்கேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து மதுரை சென்றிருக்கிறார். மதுரை சென்ற அவர் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மருதுபாண்டியர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருதுபாண்டியர்களுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மருதுபாண்டியர்களுடைய அந்த 24/10/2025 அன்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி குறிப்பாக மருதுபாண்டி மருதுபாண்டியர் அவர்களுடைய அந்த அவர்கள் சிலைகளுக்கு ஏற்று மாலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மரியாதை செலுத்துவது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு ராமநாதபுரத்துக்கு செல்லக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பசுமனிலே நடைபெறக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜை விழாவிலே பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார். முன்னதாக மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருதுபாண்டியர்களுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். சுதந்திர போராட்ட தியாகிகளாக மிகப்பெரிய அளவிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மருதுபாண்டியர்களுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து அவருடைய புகழ் சேர்க்கும் விதமாக மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மருதுபாண்டியருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் பசுமனில் இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய 118வது ஜெயந்தி விழாவிலே பங்கேற்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறார். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று பிரகடனப்படுத்தி தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்து பல்வேறு சிறப்புகளுக்குரிய உன்னத தலைவராக போற்றுதலுக்குரிய தேவர் திருமகனாருடைய 118வது பிறந்தநாள் விழா, 63வது குரு பூஜை விழா ஒவ்வொரு ஆண்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய அந்த நினைவிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மரியாதை செலுத்தப்படுவது வழக்கம். அதே போன்று அதிமுக ஆட்சி காலத்திலே அவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. அந்த தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அவருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வரும். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக பசுமனுக்கு சென்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனுடைய அந்த நினைவிடத்திலே மரியாதை செலுத்தவிருப்பது குறிப்பிடத்தக்கது.